ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னா, அந்த வேர்டு எதை குவாலிஃபை பண்ணியிருக்கோம் அப்படின்னா நவுன் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா, நேமிங் வேர்டு, பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பர்சனைவோ திங்ஸைவோ பற்றி சொல்கிற அந்த வேர்டு, அதை பற்றின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை தரது தான் அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். டிஸ்கிரைப் ஆர் மாடிஃபைஸ் எ நவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கைண்ட்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது அட்ஜெக்டிவோட வகைகள் என்னென்ன அப்படின்னா, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி ஒன்று, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி ஒன்று, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் ஒன்று, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஒன்று, இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் ஒன்று இப்படின்னு சொல்லிட்டு இது டிவைட் பண்ணுறோம். லெட்ஸ் வி see that. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னா அதனோட தரம் எப்படி இருக்குது, அதனோட கைண்ட், அதனோட குணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது. ஷோ த கைண்ட் ஆர் குவாலிட்டி ஆஃப் பர்சன் ஆர் திங்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், கொல்கத்தா இஸ் அ லார்ஜ் சிட்டி. இதில் கொல்கத்தா அப்படிங்கிறது எப்படி ஒரு பெரிய சிட்டி. ஹீ இஸ் அன் ஹானஸ்ட் மேன். அவங்க யார் அப்படின்னா ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ஃபூலிஷ் ஓல்டு க்ரோ ட்ரைடு டு சிங். அந்த காக்கா வந்துட்டு பாட ட்ரை பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் த கிராமர் ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதில் வர அந்த லார்ஜ் சிட்டி, ஹானஸ்ட் மேன், ட்ரை டு சிங். அதே மாதிரி இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிற ஒரு பார்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அதனோட இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஒரு பார்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு அதை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரியும் அதனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ இட்ஸ் கால்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி. ஆக்சுவலாக வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா, வாட் கைண்ட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம். தட்ஸ் கால்டு அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்னா அதனோட எப்படி கவுண்டிங் அப்படிங்கிற மாதிரி மெஷரிங்காக சொல்லியிருப்பாங்க. குவான்டிட்டி அப்படிங்கிறது, ஐ ஏட் சம் ரைஸ், ஹீ ஷோட் மச் பேஷண்ட், ஹீ ஹாஸ் லிட்டில் இன்டெலிஜென்ட், we have had enough exercise, he has lost all his wealth, you have no sense, he did not eat any rice, take great care of your health, he claimed his half share of the booty, there has not been sufficient rain this year, the whole sum was expended. இந்த மாதிரி இருக்கிற சென்டென்ஸில் பாருங்கள் என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னா, அதாவது சம் ரைஸ், மச் பேஷண்ட், லிட்டில் இன்டெலிஜென்ட், இனஃப் எக்ஸசைஸ், லாஸ்ட் ஆல் ஹிஸ் வெல்த், நோ சென்ஸ், எனி ரைஸ், யோர் ஹெல்த், ஹாஃப் ஷேர் ஆஃப் த பூட்டி, நாட் சஃபிஷியன்ட் ரெயின், சம். இது எல்லாமே வந்துட்டு குவான்டிட்டி, அதாவது அதனோட மெஷரிங்கை சொல்கிறது. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஹவு மச் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தா தட்ஸ் கால்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. நெக்ஸ்ட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர் சொல்கிற மாதிரி வரும். ஷோ ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் ஆர் மீன்ட் ஆர் இன் வாட் ஆர்டர். சரிங்களா, என்ன ஆர்டரில் இருக்குது, ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. தட்ஸ் கால்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர். எக்ஸாம்பிளுக்கு ஈச் ஹேண்ட்ஸ் ஹாஸ் 5 ஃபிங்கர். அந்த 5 ஃபிங்கர் அப்படிங்கிறது. ஃபியூ கேட்ஸ் லைக் கோல்ட் வாட்டர். There are no pictures in this book. I have taught you many things. All men must die. Here are some ripe mangoes. Most boys like cricket. These are several mistakes in your exercise. Sunday is the first day of the week. இதில் 5 fingers, சரிங்களா, few cats, no picture, many things, all men, some rib, most boys, several mistakes, first day, இதெல்லாம் வந்துட்டு அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் நம்பர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட்டு டு விச் நவுன் ஆர் ப்ரொனவுன் யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட், எதை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தீஸ் 4 வேர்ட்ஸ் will help you spot demonstrative adjective. This, that, these, those. இது, அது, இவைகள், அவைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, that's called. This lady is stronger than மகாவை விட இந்த லேடி ஸ்ட்ராங்கானவங்க. That boy is industrious. அந்த பாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. These books are good. இந்த புக்ஸ் எல்லாமே ப்ளூரல் ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. Those girls must be encouraged. அந்த கேர்ள்ஸ் அப்படிங்கிறத மீன் பண்ணியிருக்காங்க ப்ளூரல் ஃபார்ம். திட்ஸ் கால்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். இது என்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுன்னா விச் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்.
நெக்ஸ்ட்டு இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸு. இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது போஸ் எ கொஸ்டின், சரிங்களா? ஒரு கொஸ்டினை போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். they need a noun or pronoun by their side. எக்ஸாம்பிளுக்கு வாட் மேனர் ஆஃப் மேன் இஸ் ஹீ, which way shall we go, whose book is this. இந்த மாதிரி வாட்டு, விச்சு, ஹூஸ் இந்த மாதிரி கொஸ்டின் வேர்ட்ஸ் வந்துட்டு இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல். இதோட இந்த இது முடியுது. நெக்ஸ்ட் வந்து டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்க்கலாம். தேங்க்யூ.